ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியமில் நடக்குது. இன்னைக்கு 3 மணிக்கு நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் ஸ்டேடியமில் சவுத் ஆப்பிரிக்கா 4 மேட்ச் விளையாண்டு 4மே வின்னு. வெஸ்ட் இண்டீஸ் கரியர்லேயே அகமதாபாத் மேட்ச்சில் விளாண்டதே கிடையாது. அது ஒரு ட்ராப்பு அவங்களுக்கு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் எல்லாருமே அகமதாபாத்தில் விளாண்டுருக்காங்க ஐபிஎல். ஸோ அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் தான். அப்படி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகமதாபாத் கிரவுண்ட் வந்து டே கேமில் நல்லாயிருக்கும் பேட்டிங்க்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேட்டிங் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டன் டிக்காக்கு இன்றைக்கி நல்ல ப்ளே கொடுத்தாகணும். ஏன்னா குண்டன் டிக்காக்கோட இன்னிங்ஸு இன்றைக்கி ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான இன்னிங்ஸு. குண்டன் டிக்காக்கும் மில்லர் அவங்க 2 பேரோட இன்னிங்ஸ் தான் இன்றைக்கி பெரிய இன்னிங்ஸு. நான் ஓப்பனிங்கில் எக்ஸ்ப்ளோசிவாக ஆடணும் குண்டன் டிக்காக்கு. அதுக்கு தான் அவரோட இன்னிங்ஸை சொல்கிறேன். மிடில் ஆர்டரில் கேமை கரெக்டாக கொண்டு போகணும் மில்லர். அதனால் அவரோட இன்னிங்ஸு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருமே அவங்க கொஞ்சம் தான் அடிப்பாங்க. அவங்க எப்போயாவது ஒரு மேட்ச் தான் மற்ற எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வரும். குண்டன் டிக்காக்கை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு சீரியஸ் ஆடினார். சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடணும். சவுத் ஆப்பிரிக்கா போய் வெஸ்ட் இண்டீஸ் டூர் போய் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆடினாங்க. அப்போ குண்டன் டிக்காக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ரெக்கல்டனு மார்க்ரம் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த தடவை குண்டன் டிக்காக்கு வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை நல்லா டேக் ஆன் பண்ணுவார். நல்லா பேட்டிங் ஆடுவாருங்கிறது தெரியுது. ஸோ பிச்சை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதுனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து கண்டிஷனுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயுமே பிச்சோட கண்டிஷன்லாம் அறிஞ்சு கேமுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயுமே இவங்க பெரிய லெவலில் போயிடலாம். அது அது கம்பல்சரி கன்ஃபார்மாக சொல்லலாம் பெரிய லெவலில் பேட்டிங் ஆடிடுவாங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபடா, லுங்கிங்கிலி, ஜான்சன் இவங்க 3 பேர் தரமாக போட்டுருணும். இப்போ 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் 3 பேரில் ஏதாவது ஒரு பவுலர் சூப்பராக போட்டாலே கேம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துடும். ஏன்னா 3 பேர் நல்லா ஸ்லோவர் ஒன்றும் சரி ஃபாஸ்ட்டும் சரி எல்லாமே கலந்து பக்காவாக போடுறாங்க. ஜான்சன்லாம் நல்லா ஸ்டெம்ப் லைனில் போடுறதுக்கு சூப்பரான ஆள். வெஸ்ட் இண்டீஸுக்கு தரமாக போட்டு விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். கேசவ் மகாராஜா வந்து இன்னைக்கு மேட்ச்சில் சூப்பராக ப்ளே பண்ணணும். அவ்வளோதான். ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பின்னரை வச்சு தான் வெஸ்ட் இண்டீஸை காலி பண்ண முடியும். நல்ல ஸ்பின்னராக இருந்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்டு உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் லைனப் எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுவாங்க. 250 300 கூட இந்த டோர்னமெண்ட்டில் அடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பவர் இருக்குது. அந்த மாதிரியான டீமு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஓட பேட்டிங்கை வந்து அந்த அளவுக்கு ஹிட்டிங் கொடுக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்கள டிரைவ் தான் ஆட விடணுமே தவிர பவர் ஹிட்டிங் ஆட விட கூடாது. ஏன்னா மேலே ஏற்ற விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. 10 6 15 6 20 6 போயிட்டே இருக்கும். அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ரோமன் பாலும் ருத்தர்ஃபோர்ட்ஸும் நல்ல இன்னிங்ஸ் ஆடணும். ஏன்னா அவங்க தான் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருமே மண்டக்கன்னு தான் ஆட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மிடில் ஆர்டர் கேம் எடுத்துகிட்டு போகிறது அவங்க 2 இன்னிங்ஸு அவங்க பக்காவாக ஆடிட்டாங்கன்னா மேட்ச் அவங்க கைக்கு வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் பேட்டிங்கை பொறுத்து தான். பேட்டிங் பக்கானா முடிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் வின்னு. வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து பக்காவாக ஆடிட்டாங்கன்னா முடிஞ்சு. அதுதான். ஸோ மற்றபடி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பவுலிங் தான் போடுறாங்க. ஸ்பின்னர் ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஜேசன் ஹோல்டர் எக்ஸ்பென்சிவாக போகாமல் நல்லா பவுலிங் கொடுத்தாருன்னா போதும். ரொமாரியஸ் எஃபர்ட்ஸுக்கு வந்து 4 ஓவர் கொடுங்க. இந்த மேட்ச்சில் நல்லா பண்ணுவாப்புல. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல வேரியேஷன் கொடுப்பாப்புல. ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து நல்ல வேரியேஷனாக போடுற பவுலருக்கு ஸ்லோவர் ஒன்று வேரியேஷன் கொடுக்குற பவுலருக்கு நல்லா கை கொடுக்குது. ஸோ அதனால ரொமாரியஸ் எஃபர்ட்ஸுக்கு கம்பல்சரி வந்து ஒரு 2-3 ஓவர் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 2-3 விக்கெட்டாவது எடுப்பாப்புல. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேட்சோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு படி மேலே தான் இருக்காங்க. பட் இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு தான் அவங்க செமிஃபைனல் போகணுன்னு தான் நினப்பாங்க. ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் உண்மையிலே சூப்பர் பிளே இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ அவங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு யார் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளேயர் நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்கங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குண்டன் டிக்காக்கும் சரி மில்லரும் சரி நல்ல பேட்டிங் கொடுக்கணும். அங்கே ரோமன் பாலும் ரொமாரியஸ் எஃபர்ட்ஸும் நல்ல பேட்டிங் கொடுப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மேட்ச் முடிஞ்சது நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ வந்துடும். மேட்ச் முடிஞ்சது நான் ரிவ்யூ போடுறேன். ரிவ்யூ வந்துருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.